ஏஐ வந்து யாரு, எப்படி, எங்க, எவ்வளவு யூஸ் பண்ண போறாங்க? இதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு ஃபேஸ். எந்த பர்பஸ்க்கு எந்த டூல் யூஸ் ஆகும், எவ்வளவு யூஸ் பண்ணலாம், இதை யாராவது ஒருத்தர் சரியா புரிஞ்சிட்டு கத்துக்கிட்டா சூப்பர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். லாஸ்ட் 1 இயரா ஹெட் கவுண்ட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் ஹவ் கம் டவுன். ஏஐ இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் ஜாப், பட் ஏஐ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹூ இஸ் நாட் கோயிங் டு யூஸ் ஏஐ. இது வந்து ஒரு மோகத்தினால ஒரு கிரியேட் பண்ணதுதான் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். ஜோஹோவுடைய சீஃபே ஸ்ரீதர் வேம்பு சார் சொல்லியிருக்காரு, ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் ஹெட்டிங் ஃபார் a பிக் சேலஞ்சிங் பொசிஷன். நான் பேசுறது எல்லாமே 2028, 29, 30 வெளியே வரும்போது எப்படி இருக்கும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரெவல்யூஷனரி சேஞ்ச். உலகத்திலேயே how many AI engineers are there who can develop LLM மாடல் பாத்தீங்கன்னா not even 300. நீங்க 10 வருஷம் முன்னாடி இருக்கிற ஒரு சிலபஸை கம்பேர் பண்ணுங்க, இப்போ இருக்கிற சிலபஸை கம்பேர் பண்ணுங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்போ 10 வருஷம் டெக்னாலஜி டெவலப் ஆகலையா? நான் கேட்குற கேள்வி. லாஸ்ட் 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ எல்லாம் சேர்ந்து 2000 பேர் கூட எடுக்கல. ஒரு பக்கம் they have fired. வணக்கம் நியூஸ் 18 வியூவர்ஸ். +2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, 10th எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு துறை வாரியாக அதற்குள்ள வாய்ப்புகள் என்ன அப்படின்றத விளக்கக்கூடிய வீடியோவை தொடர்ந்து நியூஸ் 18 பேஜஸில், சோஷியல் மீடியா பேஜஸில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் எங்கே திரும்பினாலும் நம்ம கேட்குற வார்த்தையாக இருக்குது. அது தினம் தினம் நம்மளோட பயன்பாட்டிலையும் வந்துருச்சு. அதனால் படிப்புலையும் அதில் தான் ஃப்யூச்சர் இருக்கா அப்படின்ற சந்தேகம் மாணவர்களுக்கும் இருக்குது, பெற்றோருக்கும் இருக்குது. அதை ஒட்டி தான் கடந்த 3-4 ஆண்டுகளாகவே அவங்களோட படிப்போட தேர்வும் இருந்திருக்கு. இந்த ஆண்டும் அப்படி தான் இருக்குமா? இல்லை, இந்த ஆண்டும் அப்படிதான் இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு தெரியல, ஏஐங்கிறது வந்து இட்ஸ் அ டூல். இது வந்து நாம் வந்து ஏஐ வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 2001 நான் பேசும்போது நீ எது வேணா படி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், எது வேணா படி, ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொல்கிறோம். நீ நிஜமாவே ஏஐ டெவலப் பண்ணி ஆகணும், ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெவலப் பண்ணி ஆகணும்னா யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் மிஷின் லேர்னிங் அல்கதம்ஸு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், லாஜிக்கல். இந்த லெவலுக்கு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்முடைய சிலபஸும் அந்த அளவுக்கு மேட்சிங் ஆக மாட்டேங்குது. அதுதான் இந்தியாவில் இது வரைக்கும் பெரிய எல்எல்எம் மாடல் இது வரைக்கும் வந்து நாம டெவலப் ஆகலை. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு ஏஐ. பட் இந்தியாவில இருந்து டெவலப்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்ச் கூட வெளியே வந்திருக்கு. எங்க பிளேஸ் ஆயிருக்காங்க? ஐடி இண்டஸ்ட்ரியில தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் காட் ஜாப் ரிலேட்டட் டு மிஷின் லேர்னிங் அல்கதம்ஸ். வாய்ப்பு இருக்கு, பட் அந்த லெவலுக்கு வந்து திறமைகள் வந்து இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல. அப்போ நாங்க என்ன சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறதோட மேஜர் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல ஐடி எடுத்துக்கோங்க. அது கிடைக்கணும் வேணா நீங்க வந்து ஏஐ எடுக்கலாம். நான் இன்னொன்னு சொல்றேன், எத்தனை பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை டவுன்லோட் பண்ணிருக்கீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு 4-5 சப்ஜெக்ட் தான் வித்தியாசம். நாம படிக்கிறது வந்து ஒரு வெரி பேஸ். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஐஐடி பாம்பே ஆகட்டும், ஏன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கல? இன்னும் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இது ஐஐடி பாம்பேலையும் அதே தான் கொடுக்குறாங்க. என்ஐடி திருச்சியில் இது மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மோகத்தினால ஒரு கிரியேட் பண்ணது தான் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். ஈவன் டேட்டா சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹியூஜ் டெவலப்மெண்ட். இட் has been now developed into synthetic data. ஏஐ ஜெனரேட் பண்ணது, ஏஐ ஜெனரேட்டட் டேட்டா. இப்போ நீங்க இன்விடியா சீஃப் பாத்தீங்கன்னா அவர் ஓப்பனாவே சொல்லிக்கிறார், ஐ வில் பெட் ஆன் சிந்தட்டிக் டேட்டாங்கிறாரு. அப்போ இந்த லெவலுக்கு நம்முடைய சிலபஸ் மேக்கப் ஆகுதா, நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி மேம்படுத்துறோமா, இதுதான் நம்ம கேள்வி. ஸோ கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் மாதிரி எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சா கண்டிப்பா தே ஹேவ் டு சூஸ் த காலேஜஸ் வெரி வெல். எந்த கல்லூரியில இந்த மிஷின் லேர்னிங் ஏஐ பத்தி அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு, அந்த அளவுக்கு ஃபேக்கல்டி இன்புட் கொடுக்குறாங்க, உன்னை கம்பெனி எதிர்பார்க்குற, இது எல்லாமே பார்த்து தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கொடுக்குற கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றோம். கல்லூரி மிக 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 அவசியம். ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் அதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இருக்குது, அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாய்ஸ் வரும்போது எதை மாணவர்கள் தேர்வு பண்ணலாம்?
கண்டிப்பா மேஜர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க இப்ப ஈவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உடைய சிலபஸும், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஹார்ட்லி 3 ஆர் 4 சப்ஜெக்ட். அதுதான் சொல்றோம் நாங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட. எப்பவுமே மேஜர். இப்ப நீங்க வந்து டாப் யூனிவர்சிட்டீஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு தான் குடுக்குறாங்க ஒழிய, சில காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பிகாஸ் ஆஃப் அந்த மோகம்னால டு அட்ராக்ட் ஸ்டூடண்ட்ஸ் தே ஹேவ் டன் இட். அவ்வளவுதான் சொல்றேன் நான். ஓகே. இதில் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை நோக்கி நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டதுனால மற்ற இசிஇக்கோ, மெக்கானிக்கல்க்கோ, சிவில்க்கோ வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பா கிடையாது. இது மிக பெரிய, பெரிய தப்பு பண்றாங்க ஸ்டூடண்ட்ஸு. நெனச்சு பாருங்க. இதே இதே நம்முடைய தொலைக்காட்சிகள் 5 வருஷம் முன்னாடி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு முன்னுரிமை குடுத்தேன். காரணம் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி 2 கோர்ஸ் தான் இருந்தது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 12 கோர்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னாலஜி இப்படின்னு சொல்லிட்டே போலாம். அப்போ நீங்க ஒரு காலேஜ்ல 1000 பேர் வராங்கன்னா 700 பேர் வில் பி ஃப்ளட்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். 2029ல வில் பி ஃப்ளட்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இத்தனை பேருக்கு ஐடி கம்பெனிகள், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிகள் உத்தரவாதம் கொடுப்பாங்களா? இப்போ இருக்கிறதோட நாங்க 60 மடங்கு ஜாஸ்தி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறோம் அப்படின்னு ஏதாச்சும் இடத்துல இருக்கா? கிடையாது. எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரா ஹெட் கவுண்ட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் ஹவ் கம் டவுன். ஒரு பக்கம் ஹையர் பண்றாங்க, ஒரு பக்கம் ஃபயர் பண்றாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல கிடையாது. போட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம். அப்போ தேவை கம்மி, போட்டி ஜாஸ்தியா இருக்கும்போது கண்டிப்பா கம்பெனி அவங்க எதிர்பார்க்குற திறமையை ஜாஸ்தி எதிர்பார்ப்பாங்க. ஸ்கில்ல ஜாஸ்தி எதிர்பார்ப்பாங்க. சார் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். நான் எதிர்பார்க்குற ஸ்கில் செட்டை நான் வளர்த்துக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோடிங் மெத்தடே சேஞ்ச் ஆகுது. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்றாங்க. வைட் கோடிங்னு வந்துருச்சு. கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ்ல சேஞ்ச் ஆகுது. குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இருந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டிங்கு, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாப்டியல் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல கிடையாது. இன்னும் 4 வருஷம் கழிச்சு நிறைய வித்தியாசங்கள் வரப்போகுது கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ்ல. நானும் சொல்ல, நீங்க நல்லா கவனிங்க. ஜோஹோவுடைய சீஃபே ஸ்ரீதர் வேம்பு சாரே சொல்லியிருக்காரு, ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் ஹெட்டிங் ஃபார் அ பிக் சேலஞ்சிங் பொசிஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே பெரிய பெரிய எல்லாமே என்ன சொல்றாங்க, 80% கோடிங் வில் பி டன் பை ஏஐங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுதான் நாம பண்ணணும். நாம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற வச்சு பேசுறாங்க. நான் பேசுறது எல்லாமே 2028, 29, 30 வெளியே வரும்போது எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரெவல்யூஷனரி சேஞ்ச். ஒரு செகண்ட் வே ஆஃப் ஏஐ இஸ் சேஞ்சிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறோம். இன்னொரு முக்கியமான சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா, நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க அந்த ஏஐ டூல் அதோட யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில தான் ஒரு பொதுவான எண்ணம் என்ன உருவாகுதுன்னா, ஏஐனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போகும். அப்போ ஏஐயே படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சரியா? AI is not going to replace job, but AI is going to replace who is not going to use AI. எல்லாத்துலயுமே ஏஐ வந்துருச்சு சார். நீங்க ஒண்ணு இல்ல, ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் போடுங்க, ஏஐ டூல்ஸ் ஃபார் பேங்கிங் போடுங்க, ஏஐ டூல்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் போடுங்க, ஏஐ டூல்ஸ் ஃபார் பயோமெடிக்கல் போடுங்க, ஏஐ டூல்ஸ் ஃபார் ஆடிட்டிங் ஒர்க், எல்லாத்துக்குமே ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. நாங்க என்ன சொல்றோம், நீ ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோ. இன்னைக்கு வந்து கம்பெனி எதிர்பார்க்கறது ஒரு வேலையை யார் எஃபிஷியண்டா சீக்கிரமா, அதாவது முழு எஃபிஷியன்டோட யாரு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அது எப்போ முடியும்? அந்த ஏஐ யூஸ் பண்ண தெரியணும். ஈவன் மெடிக்கல்ல வந்து ஏஐ வந்துருச்சு. மெடிக்கல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஹியூஜ் டெவலப்மெண்ட். ஏஐ இஸ் இன்டகிரேட்டிங் இன் 3 ஏரியாஸ் மோஸ்ட்லி. ஒன்னு வந்து ரொபோட்டிக், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங், இன்னொன்னு ஹெல்த் கேர். இந்த 3லயும் ஏஐ உடைய ஊடுருவல் ரொம்ப நாங்க எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்றோம், ஓகே சார் நான் ஏஐ டெவலப் பண்ண போறேன், இந்தியாவுக்காக ஒரு பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெவலப் பண்ண போறேன், அதுக்காக நான் படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து மோஸ்ட்லி ஹவு மெனி ஜாப்ஸ் வில் பி கிரியேட்டட்? இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, உலகத்திலேயே how many AI engineers are there who can develop LLM model பாத்தீங்கன்னா not even 300. இந்தியால இருந்து ஒரு 15 பேர் தான் இருக்காங்க. இது அபிஷியலாவே ஐடி உடைய செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலே சொன்னது. அதாவது உலகத்திலேயே ஒரு 300 பேர் தான் they can develop AI மாடல், ஒரு பேசிக் LLM மாடல் வந்து டெவலப் பண்ண முடியும். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு we are way behind. நம்முடைய சிலபஸ் அந்த அளவுக்கு கம்பீட் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி பண்ணலாம். சும்மா நான் பேசிக் படிச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா they have to depend only on IT jobs. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இப்போ நான் வந்து எப்பவுமே சொல்வேன், இந்த 2029ல ஒரு கம்பெனி வரும்போது
இப்ப எப்படி ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, நீ இசி படிச்சாலும் சரி, ட்ரிபிள் இ படிச்சாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் உனக்கு கோடிங் தெரிஞ்சா ஜாப் குடுத்தோம். இப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டூடண்ட் வந்து நெறைய டெவலப் பண்ணணும் அப்படின்னா, த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ், லேட்டஸ்ட் கோடிங் லெவல்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் நவ் மூவிங் இன்டு இண்டஸ்ட்ரியல் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இம்யூன் சிஸ்டம்ஸ் கிரியேட் ஆகுது. நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த லெவலுக்கு அசூர வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சிலபஸ் நீங்க 10 வருஷம் முன்னாடி இருக்கிற ஒரு சிலபஸ கம்பேர் பண்ணுங்க. இப்போ இருக்கிற சிலபஸ கம்பேர் பண்ணுங்க. ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாதே. அப்போ 10 வருஷம் டெக்னாலஜி டெவலப் ஆகலையா? நான் கேட்கிற கேள்வி. இதுதான் நான் சொல்றேன். இது வந்து அப்புறம் வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கலன்னு சொல்றது தப்பு. வாய்ப்பெல்லாம் இருக்கு சார். இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி இப்ப நான் படிச்சவனுக்கு வேலை கொடுங்க, அந்த காலம் மலையேறி போச்சு. என்ன தேவை அது படிச்சாதான் இனிமேல் வேலை. படிப்போட தேர்வு அதுவுமே அந்த ஏஐ அப்படின்ற அடிப்படையில் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அது சரியா? அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும் போது ஏஐ பற்றின நாலேஜ் அவசியப்படுது, அந்த நாலேஜ் அந்த கேண்டிடேட்க்கு இருக்கா அப்படின்றத நிறுவனங்கள் பார்க்குறாங்க அப்படின்றதையும் சொன்னீங்க. இப்போ அந்த நாலேஜ் உருவாக்கிக்கிறதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான காலேஜஸ் அப்படின்றத எப்படி அடையாளம் காணலாம்? இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ வந்து யாரு, எப்படி, எங்க, எவ்வளவு யூஸ் பண்ண போறாங்க, இதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு ஃபேஸ். ஒரு ஏஐ டூல எங்க, எப்படி, எவ்வளவு, இது உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னா, இப்போ ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க போய் ஒரு மொபைல் ஸ்டோர்ல, பிளே ஸ்டோர்ல போய் போஸ்டர் கிரியேட்டர் ஆப்ஸ் போட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் வருது. எந்த போஸ்ட்டுக்கு எப்படி எந்த போஸ்ட் பண்ணணும்னா அது நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கு. அதே மாதிரி தான் ஏகப்பட்ட ஏஐ டூல் இருக்கு. எந்த பர்பஸுக்கு எந்த டூல் யூஸ் ஆகும், எவ்வளவு யூஸ் பண்ணலாம், இதை யாராவது ஒருத்தர் சரியா புரிஞ்சுட்டு கத்துக்கிட்டா சூப்பர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு ஏஐ படிக்கணும்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க, அதுக்கு என்ன ஏஐ படிச்சீங்களா? இல்ல இப்போ கிப்லின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஏஐ படிச்சாங்களா? கிடையாது. இட்ஸ் கேன் பி யூஸ்ட் இஃப் யூ நோ டு யூஸ் இட். பட் பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு டூலை எப்படி யூஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு டூலுக்கும் யூடியூப் வீடியோ வேற வந்துருச்சு, எப்படி அது யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அது கத்துக்கணும். அப்போ கம்பெனி என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு மாணவன்கிட்ட பேசிக் கான்டெம்பரரி நாலேஜ், பேசிக் கண்டென்ட் நாலேஜ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து அவர் ஏஐ யூஸ் பண்ண முடியுதா, ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட்டா ஏஐ யூஸ் பண்ணி எஃபிஷியண்டா பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்காக கோடிங் வந்து கம்ப்ளீட்டா ஏஐ கோடிங் ஏஐ டூலை வச்சுட்டு கோடிங் பண்ண வேலை கொடுக்க மாட்டாங்க. ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணு. இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராம் எனக்கு கொடுக்குறீங்க, நீங்க யுவர் கஸ்டமர், நீங்க வந்து எனக்கு என்ன சொல்றீங்க, சீக்கிரமா முடிச்சு கொடுங்க. இதே தான் வந்து இப்போ ஐடி கம்பெனிலாம் சொல்றாங்க. ஐடி கம்பெனில என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து ஒரு ப்ராஜெக்டை 5 வருஷம் பண்ற ப்ராஜெக்டை 2 வருஷத்துல முடிச்சு கொடுக்குறீங்களா? 5000 பேர் செய்யற வேலையை 2000 பேர் வச்சுட்டு 1 வருஷத்துல பண்ணி கொடுக்குறீங்களா? அப்போ கம்பெனி என்ன பார்ப்பாங்க, யாரு வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி சீக்கிரமா எஃபிஷியண்டா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து சொல்றேன் நான். அப்போ தேவை கம்மியாகுது. they have to learn to use AI. அப்போ எந்த கல்லூரியில இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணி மாணவனை வந்து தரமா வந்து ஏஐ யூஸ் பண்ண கத்து கொடுக்குறாங்களோ அந்த கல்லூரி அவங்க எடுத்தா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நிகரா அல்லது அதே மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கிற வேற இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்னா எதை சொல்லலாம்? இல்ல, கண்டிப்பா ஐ வில் புட் மை கார்ட்ஸ் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க. 5G தாண்டி நியூ ரிலேட்டட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஹவ் கம். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இந்தியா இஸ் மூவிங் அஹெட் வெரி ஃபாஸ்ட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாஸ் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் இஸ் டச்ட் மேக்சிமம். ஒரு பெரிய லெவல்ல வந்து டச் ஆயிட்டு இருக்கு. இன்னும் பெரிய லெவல்ல விஸ்வ ரூபத்துல மாறிட்டு இருக்கு. இந்தியன் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட், இந்தியன் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் ஆர் கோயிங் டு டூ வெல். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ எலக்ட்ரானிக் இஸ் கோயிங் டு பிளே அ ஹியூஜ் ரோல் அப்படின்னு சொல்றோம் ஃபியூச்சர்ல. எலக்ட்ரானிக் பேஸ் வச்சுட்டு தே கேன் ஈவன் ஷிஃப்ட். நான் வந்து தே கேன் கோ இன் டு சைபர் செக்யூரிட்டி, தே கேன் கெட் இன் டு நீங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி டிவைஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டியில போகலாம். எவ்வளவோ விஷயங்கள் அவங்க வந்து பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா. ஏன்னா இன்னைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய, அதுலயும் அவங்க ஏஐ இன்டகிரேட் பண்ணும், கம்ப்யூட்டிங் ஸ்கில்னும். ஈஸி படிச்சாலும் ஏஐ உடைய டூலை யூஸ் பண்ண தெரியணும், கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் புது கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸை தெரியணும்.
ஏஐ டூலை யூஸ் பண்ணி கோடிங் சீக்கிரமா முடிக்க தெரியணும். இது எல்லாமே வந்து அவங்க ஒரு ஒரு மாணவன் பண்ணா வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றோம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலேஜ்ல 1000 பேர் படிக்கிறாங்க. 700 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா வரப்போறாங்க. 120 பேர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு வருவாங்க. 700 பேர்ல போட்டி போடுறது ஈஸியா? 100 பேர்ல போட்டி போடுறது ஈஸியா? அப்போ எப்போ நாம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கலாமா? நம்மளுடைய ஐடி கம்பெனிகள் வந்து வெளிப்படையாக, அதிகாரப்பூர்வமாக இன்னும் 4 வருஷம் கழிச்சு, நாங்க இப்போ எடுக்கிற ஸ்டூடண்ட்ஸோட 40 மடங்கு ஜாஸ்தி ரெக்ரூட்மென்ட் பண்ணுவோம்னு உத்தரவாதம் குடுக்க முடியுமா? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. சரி. அப்ப இத்தனை பேர் வெளிய வராங்களோ, அப்ப என்ன ஆகும்? அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? யாராவது யோசிக்கிறோமா? அது கிடையாது. நான் சொல்றது வந்து இப்போ வந்து ஐடி கம்பெனி வந்து உத்தரவாதம் குடுத்தா நானே சொல்றேன். வேற எந்த பிரான்ச் எடுக்காத கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுன்னு நானே சொல்வேன். நீ ஏஐ எடுன்னு சொல்றேன். நாம ஆய்வு பண்ணும்போது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி ஆய்வு பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் இன்கிரீசிங் இட் இஸ் டிக்ரீசிங் நவ். ஹெட் கவுண்ட் ஹஸ் டிக்ரீஸ்ட் எவ்ரிவேர். ஃப்ரம் இப்போ நீங்க லாஸ்ட் 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ எல்லாம் சேர்ந்து 2000 பேர் கூட எடுக்கல. ஒரு பக்கம் தே ஃபயர்ட். குவார்டர்லி ரிசல்ட் வந்தது. ஐடி கம்பெனியுடைய குவார்டர்லி எல்லாத்துலயுமே ஹெட் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நிஜமாவே வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கணுமே இல்லையா? பட் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு மிஷின் லேர்னிங்கு, சைபர் செக்யூரிட்டியில ஹை லெவல் செக்யூரிட்டி, அதாவது சைபர் செக்யூரிட்டியில ஜிஐஏசி சர்டிபிகேஷன், சைபர் செக்யூரிட்டி ரிசைலன்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. ஹியூஜ். ஆள் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பக்கம். சோ இனிமேல் வந்து பேசிக் ஸ்கில் வச்சுட்டு பெரிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாணவனுக்கு எப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேலை வாய்ப்புனா சிலபஸை தாண்டி எவ்வளவு திறமைகள் வளர்த்துக்கிறாரு, எவ்வளவு திறன்களை வளர்த்துக்கிறாரு, அது பொறுத்து தான் அவருடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் ஃபியூச்சர்ல நிர்ணயிக்கப்படும். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்த நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி.